சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. அங்கே எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் 15. இன்றும் இன்னே செய்க. கௌதம புத்தர் தமது சீடர்களை நோக்கினார். மரத்தடி நிழலில் அவரை சுற்றிலும் அவரது சீடர்கள் அமர்ந்து அவர் முகத்தையே பார்த்த வண்ணம் இருந்தார்கள். புத்தர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு மனிதன் ஆயுள் எவ்வளவு காலம்? சீடர்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். புத்தர் ஏன் திடீரென இப்படி ஒரு கேள்வியை கேட்டார்? அதிலும் இப்படி ஒரு சாதாரண கேள்வியை தங்களை பார்த்து அவர் ஏன் கேட்க வேண்டும்? எது எப்படி என்றாலும் கேள்விக்கு பதிலளிப்பதாக வேண்டும். 70 வருடங்கள் என்றார் ஒரு சீடர். தவறு. புத்தரின் குரல் மென்மையாக வந்தது. 60 வருடங்கள் என்றான் மற்றொரு சீடன். இதுவும் தவறு என்றார் புத்தர் அதே இனிய குரலில். இவை அனைத்தும் அதிக காலம் போலும் என்றெண்ணிய வேறொருவன் 50 வருடங்கள் என்றான். இதுவும் தவறு என்றார் புத்தர். சீடர்களுக்கு எதுவும் விளங்கவில்லை. ஒரு மனிதன் 50 வருடங்கள் கூடவா வாழ முடியாது என்று குழம்பினர். சிறிது நேரம் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த புத்தர் ஒரு மூச்சு விடும் நேரம் என்றார் புன்முறுவலுடன். சீடர்கள் வியப்படைந்தார்கள். மூச்சு விடும் நேரம் கனப்பொழுதுதானே என்றான் ஒரு சீடன் ஆச்சரியத்துடன். உண்மை, மூச்சுவிடும் நேரம் கனப்பொழுதுதான். ஆனால் வாழ்வு என்பது மூச்சு விடுவதில் தான் உள்ளது. ஆகவே ஒவ்வொரு கணமாக வாழ வேண்டும், அந்த கணத்தில் முழுமையாக வாழ வேண்டும் என்றார் புத்தர். பெரும்பாலானவர்கள் கடந்த கால சந்தோஷங்களிலேயே மூழ்கியிருக்கிறார்கள். பலர் எதிர்காலத்தை பற்றி பயத்திலும் கவலையிலும் வாழ்கிறார்கள். நேற்று என்பது முடிந்த விஷயம், இறந்து போன காலம். நாளை என்பது அறியப்படாத எதிர்காலம், அது வரலாம், வராமலும் போகலாம். இறந்த கால நினைவுகளிலும் எதிர்கால கவலைகளிலும் மூழ்கி நிகழ்காலத்தை கோட்டையிடுபவர்கள் அநேகர். நிகழ்காலம் மட்டும்தான் நமது ஆளுகைக்குட்பட்டது. அதை முழுமையாக வாழ வேண்டும், கணம் கணமாக வாழ வேண்டும். அந்தந்த கணத்தில் அது அதற்குரிய முழு ஈடுபாட்டுடன் வாழ்வை நடத்த எண்ணுகிறது. ஜென் தத்துவம். கணம் கணமாக வாழ வேண்டும், அந்தந்த கணத்தில் அது அதற்குரிய முழு ஈடுபாட்டுடன் வாழ்வை நடத்து என்கிறது ஜென் தத்துவம். ஒன்றே செய்க, ஒன்றும் நன்றே செய்க, நன்றும் இன்றே செய்க, இன்றும் இன்னே செய்க. கபிலர். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.